வெல்கம் டு ஆல். இப்போ இதில் பாருங்கள், சம் இஃப் மாதிரி சம் இஃப் இஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சம் பண்ண வேண்டிய ரேஞ்ச், ஓகேவா? சம் பண்ண வேண்டிய ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், B2லேருந்து B7. அதாவது இதை தான் நம்ம சம் பண்ணணும். என்ன அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு என்ன கண்டிஷன், எதை வச்சு சம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ப்ராடக்டை வச்சு சம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ரைஸ். இதில் ரைஸு, சுகரு, ஆயில், இந்த மாதிரி 3 ஐட்டம் இருக்குது. எனக்கு தேவை ரைஸ் மட்டும். ஸோ அந்த ரைஸ் ப்ராடக்ட்டு அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னோடய க்ரைட்டீரியா. அடுத்து இதில் என்ன க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நான் சம் பண்ணணும், எனக்கு தேவை ஒரு பர்டிகுலர் சிட்டிஸ் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈரோடு, சேலம் 2 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ ரைஸ் வந்து ஈரோட்லேருந்தும் இருக்குது, அதே சமயம் அதே ரைஸ் வந்து சேலம்லேருந்தும் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2லேருந்துமே நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போது எனக்கு தேவை என்னென்னா, ஈரோட்டில் உள்ளது மட்டும் எனக்கு தேவை. ஓகேவா? ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, சிட்டி பார்த்தீங்கன்னா ஈரோடும் காமிக்குது, சேலமும் காமிக்குது. பட் எனக்கு தேவை ஒரு பர்டிகுலர் சிட்டி, என்ன, ஈரோடு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படி பார்த்தா அதோட டோட்டல்னு பார்த்தா ரைஸு ஈரோட்லேருந்து வருது, அதோட அமௌண்ட் பார்த்தா 100. அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது, அமௌண்ட் வந்து 150. ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 250 வரும். ஓகேவா? இன்னொன்று ரைஸ் இருக்குது, பட் அது என்னென்னா சேலம் அப்படிங்கிற சிட்டிங்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வராது. ஓகேவா? இந்த கண்டிஷன் படி அது அப்ளை ஆகாது. இப்போ நமக்கு ரிசல்ட் பாருங்கள், 250 நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா? ஓகே.